இன்றைக்கி நம்ம வந்து பச்சை மிளகாலாம் அறுவடை பண்ணலாம். நிறைய காய்ச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து அறுவடை பண்ணிக்கலாம். குரோத் நல்லா வளர்ந்துருக்குல்ல. ஓகே. சம்மர் வெக்கேஷனுக்கு அப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணி செடியெல்லாம் மாடியில் கொண்டு போய் வச்சாச்சு. உழைப்பு தாங்க அதிகம். ஒரு செடியும் மண்ணோட வெயிட்டை வந்து மாடிக்கு தூக்கிட்டு போனோன்னா ரொம்ப கஷ்டமான வேலை. எப்படியோ தூக்கிட்டு போயிட்டு ஒன்று ஒன்றா வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு தண்ணிலாம் விட்டு நல்லபடியாக எல்லாத்தையும் காப்பாற்றிட்டேன். அந்த வீட்டு பச்சை மிளகாயை நான் பிரிச்சுட்டு அவங்கக்கிட்ட காட்டுறேன். இதுலேயும் கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்குது. இது சின்ன பச்சை மிளகாயாக இருக்குது. இங்கே அப்புறம் பழுக்குது. ஸோ இதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். அங்கே இருக்குது. இங்கே கொடுக்கே இங்கே வாங்கினது. இது ஒரு டைப்பாக இருக்குது. இதுவும் எல்லாம் பழுக்குது. சிசர் வச்சு போறீங்க. இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் க்ரோத் வருமோ? என்ன விடலாம். சரி, ஓகே. பழுத்தா கூட தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் லெமன் ஆரஞ்சு பாருங்கள். சின்ன செடியிலே பாருங்கள் நிறைய காய். இதை பாருங்கள். உங்களுக்கு வெளிச்சத்தில் தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்க, தெரியுது. இதை பாருங்க. அது ஒன்று இங்கே ஒன்று முத்து. இது ஒன்று பழுத்திருக்கு. நம்ம அதை ஒன்று பிரிச்சுக்கலாம். காட்டுங்க. வாவ், செம்ம வாசனையாக இருக்குது. நம்ம வீட்டு பச்சை மிளகா, ஒரே செடியில் காய்ச்ச பச்சை மிளகா எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாச்சு. ஒரு வாரத்துக்கு தேவையான பச்சை மிளகா ஒரே செடியிலே கிடச்சிருச்சு பாருங்க. நம்ம வீட்டு அரும்பு இதை மாதிரி நான் 2 நாள் அரும்பை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு கட்டினோன்னா நம்ம நல்லா 2 முழம் வரும். ஸோ இது கூட நான் கலந்து கட்டுவேன். இந்த பூவை அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. யூனிக்காக இருக்குல்ல. எப்படி இதெல்லாம் பராமரிக்கிறீங்க? இந்த சாமந்தியெல்லாம் பிரிச்சுக்கலாம். நம்ம அது மாதிரி அந்த செம்பருத்தி பிரிச்சுக்கலாம். பிங்க் கலர் பூவெல்லாம் பிரித்தாச்சு. எங்கள் வீட்டில் 4 பேருக்கு தேவையான பூ வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்தே கிடச்சிடுது. ஃபுல்லாக அப்படியே இருட்டாகிடுச்சு. இன்னி அறுவடை முடிஞ்சிடுச்சு. க்ரோ பேக்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணேன், அதுக்கு எப்படி உயிர் கொடுத்தேன்னுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.